லாஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப் ரைடாக கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் வந்திருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 ரைடர்ஸ் வந்திருந்தோம். இந்த 70 ஏர்பின் பென்ஸை ஏறுறது வந்து அவ்வளோ அழகாக வந்து வீடியோஸும் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ ப்ராப்பராக வந்து ஹேண்ட் சிக்னல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் எங்கேருந்து வந்திருந்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். நாங்கள் இந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நைட் எங்களுக்கு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி நைட் நம்ம அங்கே தூங்கி முடிச்சுட்டு மார்னிங் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த ஃபால்ஸ் நம்ம வந்து ட்ரெக்கிங் போகும்போது அந்த ஜாக்கெட்டையும் ஹெல்மெட்டையும் வந்து கேரி பண்ணிட்டு சுற்ற முடியாது அப்படின்றதுக்காக நான் ஹெல்மெட்டும் ஜாக்கெட்டும் வேணான்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த பிளேஸ் வந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் அந்த ஃபால்ஸ் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படி எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 30 மெம்பர்ஸில் 2 பேர் வந்துட்டு இந்த ட்ரெக்கிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொல்லி ஹில்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 28 பேர் நாங்கள் போயிட்டுருக்கோம். குளித்து முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வர போகிறோன்னு தெரியல. காலைல 8 மணிக்கு பிளான் பண்ணோம், ஆனால் 11 மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சென்னைக்கு இன்றைக்கி 11-12 மணிக்கு தான் போக போகிறோம். இங்கே நமக்கு என்ட்ரி சார்ஜாக பைக்குக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி நமக்கு பைக்குக்கு வாங்கிடுவாங்க. நீங்கள் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இப்போ பர்சனுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இந்த ட்ரெக்கிங் போகும்போது கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு வரணும்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து எங்கேயுமே வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ரிட்டன் நீங்கள் மேலே வரும்போது அந்த வாட்டர் பாட்டிலை காட்டினீங்கன்னா அந்த 10 ருபீஸை உங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க. தண்ணி வருது பாடி யாரும் திட்ட போகிறாங்கன்னு நினச்சேன். தண்ணி இல்லைன்ட்டு கடைசியில் தண்ணி வருது. ப்ரோ ஃபஸ்ட் டைமா? தடவை பரவாயில்லையா? இது பரவாயில்லையா? தடவை பரவாயில்ல. ஃபஸ்ட்டு தடவை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அது நடந்து தான் போகணும். இது இறங்கிடணும், அதுதான் பெரிய பிரச்சனை. குட் எக்ஸ்பீரியன்ஸ். தம்மு சரக்கு அடிக்கக்கூடாது, அடிக்கவே கூடாது. ப்ரோ எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா ப்ரோ? என்னது ப்ரோ? என்ன செம்மையாக இருக்கும்? வாய் பேச்சு மச்சு வரலையா? பேச முடியல. என்ன தண்ணி ஊற்றுறது ப்ரோ? மைக் இல்லை, அதனால கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுவீங்க.
தண்ணி ஊற்றுறதா? தண்ணி அது இல்லை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ட்ரிப்பு வந்ததுங்களா? ட்ரிப்பு வந்தது நான் ஃபஸ்ட் டைமு நீங்கள் இறங்கி ஏறுறது? ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏற முடியல தான் நம்மளால். எதனாலன்னு சொல்லிடுங்க. தம் அடிக்கிறேன், அதிகமாக தம் அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். இன்னும் ஊன்றீங்க ப்ரோ, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாற்றணும் கத்துரு. ஒரு புது ரூலு இங்கேருந்து, ஒரு புது ரூல் இங்கேருந்து, ஒரு புது ரூல் எல்லாருக்கும் ஓகேன்னா மட்டும்தான் அது. சார் அப்படியே வாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. சொல்கிறேன் எல்லாம் ஒரு பதட்டத்துலேயே வரீங்களே. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ரூம் வர வரைக்கும் மட்டும் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குதோ அந்த பைக் எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. அது எல்லாருக்கும் ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் 390 ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அப்படிங்களா? ஓகே. வரும்போதே பேசிட்டேன். ஒன்றும் இல்லை, என் பைக்கை கொடுக்குறேன். அதே மாதிரி எந்த டேமேஜ் எல்லாம் சேஃபாக கொண்டு வந்து கொடுத்துருந்தோம். அது அவங்கவுங்க பொறுப்பு. ஒருத்தருக்கு வந்துட்டு இது ப்ரோ ரெடியாக எடுத்துக்கோங்க. அதனால இது நீ கேளுங்க, அவங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். எப்படி கை விட்டு வர முடியாது. ரைட்டில் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் நில்லுங்க. ப்ரோ நீங்கள் போயிருங்க. இல்லையா? வந்துடு இந்த சைடுக்கா? அந்த சைடு வரவா? அப்படியே வந்துடுவா? வாங்க வாங்க வாங்க. ஹாய் ப்ரோ லாஸ்ட்டாக சொல்லிட்டுருக்கேன். மேலே வந்துருங்க ப்ரோ. லைட்டாக முன்னாடி முன்னாடி போய்க்கோங்க. அப்படியே முன்னாடி போய்க்கோங்க. முன்னாடி போய்க்கோங்க. பேசலாம் ப்ரோ. அந்த இதில் போயிருங்க. முன்னாடி போயிருங்க. ஹாய் ப்ரோ. பொறுமையாக வாங்க. நெக்ஸ்ட் டைம் ரைடிங் ஜாக்கெட்டை மறக்கக்கூடாது. வந்துருங்க. இந்த ரோட்டில் தான். ஓகே உங்களுக்கு அது ஆங்கிள்? ஓகே. வரும். வீடியோ சாருக்கு அப்படியே அனுப்பிச்சுட்ருவோம் ப்ரோ. ஸ்கூலில் அப்லோட் பண்ணிட்டுருவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ மந்திராங்க ப்ரோ. கண்டிப்பாக. எனக்கு இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேர் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணதில் என்னால் வந்து வீடியோ எதுவுமே ப்ராப்பராக எடுக்க முடியல. அண்டு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா நான் வந்து டேரெக்டாக வந்து சென்னையிலேருந்து டிஜே ஈவெண்ட்டுக்காக கிளம்பி பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னை போயிட்டு அப்புறம் தான் வரணும்னு நினச்சேன். பட் என்னால் வந்துட்டு இந்த டைமிங் வந்து செட் ஆகாமல் அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி கிளம்பணும்னா அதே மாதிரியே வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டேன். அதனால் வந்து எதுவுமே வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய லோகோ வந்துட்டு வண்டியில் பைக்கில் ஒட்டணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ மீன் ஏன்டா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு லோகோ வந்து நிறையா கேரி பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு ட்ரிப்லையும் கேரி பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் நம்பி வரலாம். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, கேர்ள்ஸ் வரலாமா, வெறும் பசங்களாக இருக்காங்க, நைட் டைம்லாம் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறவங்க சைடில் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் யாருக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நிறைய ட்ரிப்பு, நிறைய வேறு பெரிய டீம் கூட போனவங்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி சொன்ன விஷயம் என்னென்னா,
நம்ம டீமோட சேர்ந்து வந்தால் என்னோடய ஏஜே வந்து கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களோட வந்து ரொம்ப ரூல்ஸ் இருக்குது. ஐ மீன் ரூல்ஸ் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஸ்குவாடில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பெருசாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னு பண்ண மாட்டேன். இருக்கணும், ஸ்ட்ரிக்ட் இருக்கணும். ரோடு ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தான் எல்லாருமே வந்து ஒரு நல்லா ரொம்ப நாள் க்ளோஸ் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே பேசி பழகுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் சொல்லலை, இது வந்துட்டு எங்கள் டீமில் வந்து மற்ற டீமில் போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து வரவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டீமில் நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பெல்லாம் இருக்குது. நம்ம ட்ரிப்பு அப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் ட்ரிப் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இந்த கொல்லி ஹில்ஸ் வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே. இப்போ வேறு ரூட் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போட போகிறேன். அந்த ரூட் வந்து நமக்கு சென்னைக்கு போகிறது புதுசு தான். ஸோ இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வாங்க போகலாம்.